மேஜராக வரக்கூடிய டிசீஸை நீங்கள் கம்பல்சரி பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஜுரம், சளி இந்த மாதிரி இருக்கிற டிசீஸ்லாம் நீங்கள் கம்பல்சரி பார்த்துக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கழிச்சல் இதெல்லாம் வந்து நீங்கள் கம்பல்சரி வந்து பார்த்துக்கணும். ஓகேங்களா? பொதுவாக வேக்சினேஷன் அப்படிங்கிறது தேவைப்படுது. ஹைஜீனிக்காக வந்துட்டு பண்ணையை நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் பிபிஆர் தடுப்பூசி வந்துட்டு தேவையா தேவையில்லையாங்கிறது டவுட் உங்களுக்கு கிளாரிஃபை ஆகிருக்கும். அதாவது எதுக்கு தேவை அப்படின்னா, ஆளோட லைஃப் டைம் அதிகமாக இருக்குது அப்படின்னா கம்பல்சரி பிபிஆர் தடுப்பூசி போட்டு தான் ஆகணும். எல்லா ஷெடியூல் பிரகாரம் வேக்சினேஷன் போட்டு தான் ஆகணும். ஆளோட லைஃப் டைம் வந்துட்டு கம்மியாக இருக்குது, நான் ஜஸ்ட் வாங்கி மட்டும் தான் விற்று அது விற்ற உடனே வந்துட்டு ஆடு கறிக்க போயிடும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பிபிஆர் வேக்சினேஷன் தேவைப்படாது. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் நான் சொல்ல வந்த விஷயம். ஸோ இந்த வீடியோவில் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சோம்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. இந்த பதிவு வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு உங்களை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராச்சும் ஆடு வளர்க்குறாங்க அப்படின்னா இல்லை பிபிஆர் தொடர்பாக சந்தேகங்கள் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு கம்பல்சரி வந்துட்டு தாராளமாக வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. நீங்கள் பர்சனலாக ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி PS Farmers 1 அங்கே நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு என் கூட வந்து நீங்கள் பர்சனலாக வந்து சாட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஹேவ் அ கிரேட் டே. அடுத்து இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். பை பை. See you the next video. Thank you.